வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அறிவொலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். எங்கள் சேனலில் வாரந்தோறும் 7 முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். இன்றைய வினாடி வினா: which famous temple in Tamil Nadu is known for its 1000 pillared hall and musical stone pillars? விடை: நாளை எபிசோடை பாருங்கள். இந்த எபிசோடில் இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் பற்றி சொல்ல உள்ளோம். முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள். கன்னியாகுமரியில் இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம். முழுமையான விவரங்கள். கன்னியாகுமரி இந்தியாவின் தெற்கே உள்ள ஒரு அழகிய நகரமாகும். இது இயற்கை அழகுகள், ஆன்மீகம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தால் பரவலாக அறியப்படும். கன்னியாகுமரியில் பசிபிக், இந்திய மற்றும் அரபிக் கடல்கள் சங்கமிக்கின்றன. இது தனித்துவமான அனுபவத்தை வழங்கும். ஒரே இடத்தில் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் காணக்கூடிய தனித்துவம் கொண்டது. கண்ணாடி பாலத்தின் முக்கிய அம்சங்கள்: கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்த பாறை நினைவுச் சின்னம் மற்றும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் வடிவமைப்பு: நீளம் 77 மீட்டர், அகலம் 10 மீட்டர். வடிவம் போஸ்ட்ரிங் ஆர்ச் டிசைன். இது நவீனத்தன்மையும் உறுதியான கட்டமைப்பையும் அடைவதை உறுதி செய்கிறது. தெளிந்த கண்ணாடி தரை கடலின் அழகையும் நடைபாதையின் ஆச்சரியகரமான அனுபவத்தையும் வழங்குகிறது. முந்தைய காலங்களில் பாறை நினைவுச் சின்னம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே செல்ல கனவுள்ளவர்கள் பேருந்து அல்லது படகு சேவைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த புதிய பாலம் பயண நேரத்தை குறைத்து நடைபாதை அனுபவத்தை மேம்படுத்துகிறது. தமிழக முதல்வர் திருவள்ளுவர் வாரம் எனும் பெயரில் ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் என அறிவித்தார். பாலத்தின் பயன்பாடு: இது கன்னியாகுமரியை சுற்றுலா மையமாக மாற்றும் முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கடல், இயற்கை மற்றும் ஒளிக்காட்சிகளின் அழகினை சேர்த்து உலகளாவிய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும். இந்த கண்ணாடி பாலம் விளம்பரத்திற்கான பிரமாண்ட அடையாளமாக இருக்கும். திட்டத்தின் செலவுகள் ரூபாய் 37 கோடி. இவ்வாறு கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு புதிய அடையாளமாக விளங்கும். திருவள்ளுவர் சிலை பற்றிய தகவல்கள்: திருவள்ளுவர் சிலை இந்தியாவின் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு பிரபலமான சின்னமாகும். சிலையின் முக்கிய அம்சங்கள்: மொத்த உயரம் 133 அடி. திருவள்ளுவரின் உருவம் 95 அடி. மடியில் உள்ள அடிக்கல் 38 அடி. கன்னியாகுமரியின் கடலோரத்தில் ஒரு சிறிய பாறை திவையில் அமைந்துள்ளது. சிலையை உருவாக்க 7000 டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சிலையின் நிர்மாணப் பணிகள் 1990-இல் தொடங்கியது. 1999-இல் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிரமாண்ட திறப்பு விழா ஜனவரி 2001 நடைபெற்றது. வியப்பூட்டும் வடிவமைப்பு: திருக்குறளின் 133 அதிகாரங்களை பிரதிபலிக்க 133 அடி உயரமாக கட்டப்பட்டுள்ளது. அடிக்கல் துறவரமும் உருவம் ஆற்றலையும் அடிப்படையாகக் கொண்டது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் முக்கிய இடம். சிலையை பார்வையிட சிறிய படகுகள் மூலம் செல்லலாம். இந்த சிலை தமிழர்களின் மாபெரும் கவிஞரான திருவள்ளுவரின் பாரம்பரியத்தை மையமாகக் கொண்டது. சிலையின் வடிவமைப்பில் இந்திய கலை மற்றும் தமிழர் பண்பாட்டு அடையாளங்கள் பின்னியுள்ளன. இந்த திருவள்ளுவர் சிலை தமிழர்கள் மட்டுமல்லாது இந்தியாவின் முக்கியமான கலாச்சார மற்றும் ஆன்மீக சின்னமாகவும் திகழ்கிறது. நேற்றைய வினாடி வினாவின் விடை: கல்லணாய் டேம் was built by King Karikala Chola of the Chola dynasty in the 2nd century CE. நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும். இந்த வீடியோவை லைக் செய்யவும்.
மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.